டீச்சர், இதுல செகண்ட் லெசன்ல இருந்து क्वेश्चन கேட்கணுமா இல்ல தேர்ட்ல இருந்து கேட்கட்டுமா? டிபி பாட்டில இவ்ளோ விட்டு क्वेश्चन கேட்க சொல்லிருக்காங்க. பாக்கிறதுக்கு எரிச்சலா வந்துட்டு இருக்கு பாத்துக்கோ. உனக்கு கோமே வரல? ஆமா, நீ வேற. டீச்சர் வந்து क्वेश्चन கேட்டாங்கன்னு வையா, தெரியலன்னா அவ்வளவுதான் வெளுத்து விட்டிடுவாங்க. ஆனா இவ கிட்ட நல்லா சமாளிச்சிரலாம். அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு பாத்துக்கோ. அப்படிங்கறியோ? ஆனா இவ ஒழுங்கா क्वेश्चन கேட்பறான்னு தெரியலையா? ஏதாச்சும் எக்கதப்பா பண்ணி நம்மள மாட்டி விட்டானா என்ன செய்யலாம்? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்படியே இவ மாட்டி விட்டான்னு எனக்கு நம்மள டீச்சர் அடிக்கவே மாட்டாங்க பாத்துக்கோ. அது எப்படி அடிக்க மாட்டாங்கன்னு சொல்றா? அது எப்படி நடக்குமா? ஆமா, பின்ன டீச்சர் வந்து क्वेश्चन கேட்டாதான் நமக்கு அடி உண்டு. இவ வந்து क्वेश्चन கேட்டா அது சும்மாச்சுக்கு. நீ சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோயா, ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பாத்துக்கோ. பூமாரி, மிது எதுக்கு வரலையா இன்னைக்கு? உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? ஆஹா, இல்ல அசோக், என்கிட்ட அவ ஒண்ணுமே சொல்ல கிடையாது. தெரியல என்னன்ட்டு. அவ இப்பெல்லாம் ஒரே லீவ் போடுறாள்ல, அவ படிப்பு என்ன ஆகும் பாத்தியா? அதேதான் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்பெல்லாம் ஒய்யாம லீவ் போட்டே இருக்கா. முன்னாடி எல்லாம் அவ லீவே போட மாட்டாள்ல. ஆமா ஆமா. ஒரு வாட்டி क्वेश्चन கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் வாட்டி பேராகிராஃப்ல இருந்து ஒவ்வொருத்தங்களையா ஒவ்வொரு லைனா சொல்ல சொல்லு, சரியா? சரி டீச்சர், அப்படி செய்றேன். எல்லாரும் ரெடியா? எல்லாரும் படிச்சிட்டீங்களா? படிக்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இப்பவே வெளியே போயிருங்க, சரியா? அப்புறம் நான் क्वेश्चन கேட்டு தெரியலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அடேங்கப்பா, நீ பெரிய இது பேரு. உன்னை டீச்சர் சும்மா தான் கேட்க சொல்லிருக்காங்க. உடனே உனக்கு கொம்பு முளைச்ச மாதிரி ஆடாத என்ன? என்ன தீபி, வாய் இருக்குன்னு ரொம்ப பேசிட்டு இருக்க? அப்ப நீ படிக்கலன்னு அர்த்தம். வெளியே போறியா கொஞ்சம்? நான் ஏன் வெளியே போகணும்? நான் படிச்சுதான் இருக்கேன், சரியா? எனக்கு எல்லாம் தெரியும். அப்படியா? சரி, அப்ப பேராகிராஃப் சொல்லு. பேராகிராஃபா? क्वेश्चन ஆன்சர் தான டீச்சர் கேட்க சொன்னாங்க. இப்பதான் டீச்சர் சொன்னாங்க பேராகிராஃபும் கேட்கலான்ட்டு. பேராகிராஃப் சொல்லு. அது வந்து அது நீ ஸ்டார்டிங் எடுத்து விடு, நான் அப்புறமா சொல்றேன். During his childhood during his childhood அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வருமே, அது மட்டும் சொல்லலாம் ப்ளீஸ். ஆமா, பேராகிராஃப் ஃபுல்லா நான் படிச்சிடுறேன், நீ உட்கார்ந்து கேக்குறியா? இது கூட சூப்பரா இருக்கு. அப்படி வேணா செய்யலாமா? நீ எல்லாத்தையும் சொல்லு, நான் காதால கேட்டுக்கறேன். வெளியே போ. நீ வெளியே போணுமா? நான் எதுக்கு போகணும்? என்ன உனக்கு திமிரு கூடுதா? வெளியே போன்னு சொன்னேன். உனக்கு தான் क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியல, வெளியே போ. நான் மத்த பேர்கிட்ட எல்லாம் क्वेश्चन கேட்கணும். மத்த பேர்கிட்ட எல்லாம் क्वेश्चन கேளு. அதுக்கு நான் எதுக்கு வெளியே போணுமா? நான் இங்க தான் இருப்பேன். என்ன தீபி, உனக்கு ரொம்ப திமிரு கூடுதோ? டீச்சர் கிட்ட சொல்லவா எப்படி? உனக்கு क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியலன்னா நீ கிளாஸ் விட்டு வெளியே தான் போய் ஆகணும். क्वेश्चनக்கு நான் ஒரு லைன் ஆன்சர் சொல்ல தான் செஞ்சேன். டீச்சர் என்ன சொன்னாங்க? ஒரு லைன் ஆன்சர் சொன்னா போதும்னு தான சொன்னாங்க. அதான் சொல்லிட்டேனே. இது நான் சொல்லி கொடுத்தது அப்படியே சொன்னியே, அதே சொல்றியா? நீ சொல்லி கொடுத்தியா? நீ எப்ப எனக்கு சொல்லி கொடுத்தியா? மீனு, இவ எனக்கு சொல்லி கொடுத்தா? இவளா? இவ எப்ப சொல்லி கொடுத்தா? சொல்லியே தர கிடையாது. ஒரு வார்த்தை கூட இவ வாயில இருந்து வரலையே. முத்து விழுந்த மாதிரில நிக்கிறா. ஏய், ரொம்ப பேசுற. சொல்லிட்டேன், நான் சொல்லி தான் கொடுத்தேன். எல்லாரும் கிளாஸ்ல கேட்டுட்டு தான் இருந்தாங்க. தீபி, நீ இப்ப கிளாஸ் விட்டு வெளியே போறியா இல்ல டீச்சர் கிட்ட சொல்லவா? ஐயோ பாவமே, இன்னைக்கு ஒரு நாள் தான் உன்னை கிளாஸ்ல क्वेश्चन கேட்க சொல்லிருக்காங்க. உடனே ஓவர தலைகீழ நிக்காத என்ன? நான் தலைகீழ நிக்கிறேன்? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அப்போ வெளியே போ ஒழுங்கா. போக முடியாது. நீ என்ன இந்த கிளாஸுக்கு ஓனரா இல்ல ஸ்கூலுக்கு ஓனரா? ஓடு. क्वेश्चनக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ஆன்சர் தெரியாம முழிச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் ஒரு பேச்சா? வீட்ல உட்கார்ந்து படிக்கிறியா இல்ல வேற ஏதாவது பண்றியா? இங்க பாரு, தேவையில்லாம பேசுற பாத்துக்கோ நீ. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டீச்சர் கிட்ட சொல்றேன், அவங்க வந்து பேசட்டும். அவங்க பேசினாதான் நீ சரிப்பட்டு வருவேன். டீச்சர், தீபிக்கு क्वेश्चनக்கு ஆன்சரும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது சொன்னா எடுத்து பேசுறா டீச்சர். என்னது, क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியலையா? தீபி, படிச்சிட்டு வந்தியா எப்படி வீட்ல வச்சு? டீச்சர், நான் சொன்னேன் டீச்சர், ஒரு லைன் சொன்னேன். இவளுக்கு கூட தெரியும். மீனு சொல்லுடி. ஆமா டீச்சர், எல்லாரும் ஒரு லைன் தான சொல்லணும்னு நீங்க சொன்னீங்க. அவ அழகா ஒரு லைன் சொல்லதான் செஞ்சா. ஆனா இவ சுஜி தான் தேவையில்லாம தீபி மாட்டி விடுறா டீச்சர். இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஒரே இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க? பிரச்சனை பண்றதுதான் வேலையா? நேத்தே தீபி கிட்ட சொன்னேன் படி படின்னுட்டு. ஆனா அப்பெல்லாம் உட்காந்து படிக்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்துகிட்டு எப்படி பேசுறான்ட்டு பாரு. வாயை திறந்தாலே ரெண்டு பேருக்கும் பொய் தான் வந்துட்டே இருக்கு. சுஜி கெட்டவதா இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் இவங்க ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. இவங்களும் பொய் தான் சொல்றாங்க. அப்ப நீ டீச்சர் கிட்ட சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. வேண்டாம்ப்பா, அன்னைக்கு ஒரு வாட்டி அவளை மாட்டி விட்டதுக்கே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனை பண்ணான்னு தெரியுமா? இப்ப என் வாயே நான் திறக்க மாட்டேன். அவ சொன்னாலோ சொல்லலையோ எதுவுமே காதுல விழ கிடையாது.
பூமாரி அப்படியெல்லாம் இருக்க கூடாது. அவ தான் பொய் தானே சொல்றா. அப்ப நான் டீச்சர் கிட்ட உண்மையை சொல்லி தானே ஆகணும். இங்க பாரு அசோக், அவ போய் தான் சொல்றா, நமக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்ம இப்ப டீச்சர் கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அப்புறமா 4 நாளைக்கு மூஞ்ச தூக்கி வச்சிருப்பா, பேச மாட்டா, ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. அதுக்கு நம்ம அமைதியாவே போயிடலாம். டீச்சராச்சும் இன்னைக்கு ஒரு நாளோட விட்டுருவாங்க. அப்படிங்கிறியோ? ஆமா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சரி விட்டுறலாம். டீச்சர், நீங்க வேணா கிளாஸ் பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க டீச்சர். அதுங்களுக்கு தெரியதானே செய்யும் நான் கொஸ்டின் கேட்டது. இப்ப மாட்டுவீல தொக்கா. பூமாரி, தீபி பதில் சொன்னாலா எப்படி? சரியா போச்சு. தீபி யார்கிட்ட கேட்காங்கன்னு பாத்தீல, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட போ. ஐயோ ஐயோ, இவகிட்டே கேக்குறாங்க. சரியா போச்சு. இவ என்ன மாட்டி விடுறதுக்கு முதல்ல நிப்பா. அதானே கரெக்ட்டா உன்னை இப்ப மாட்டி விட்டுருவா. நீ வேணா பாரு. என்ன பூமாரி, உன்கிட்ட தானே கேக்குறா. டீச்சர், அது வந்து என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? சட்டுன்னு சொல்லு. டீச்சர், தீபி சரியா போச்சு. இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம் போ. டீச்சர், தீபி பதில் சொன்னா, சுஜி தான் போய் சொல்றா. இம்மாடியோ, எவ்வளோ பெரிய போய். சரியான புழுவனி முட்டையா இருப்ப போலையா. எப்படி போய் சொல்லிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் நீனும் இருந்து பார்த்துட்டு தானே இருந்த. அவ வாயில இருந்து வந்துச்சு வார்த்தை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவ சொன்னாதான். எப்படி பூமாரி இப்படி நடிச்சிட்டு இருக்க? ச்சே, இந்த கிளாஸ்ல உன்னை மட்டும்தான் கொஞ்சமாவது பிடிச்சிட்டு இருந்தது எனக்கு. உண்மைதான் சொல்லுவேன், அழகா படிப்பேன்னுட்டு. ஆனா இப்ப பாரு, நீ ரொம்ப அறிவில்லாம இருக்க. இங்க பாரு, பூமாரியை பார்த்தா அறிவில்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். அப்படிதான் சொல்லுவேன். நீ பெரிய சப்போர்ட்டுக்கு வந்துட்டியோ? நீயும் தானே பார்த்த. நீ சொல்லு பாப்பா உண்மைய. தீபி சொல்லதான் செஞ்சா. ஒருவேளை அது உன் காதுக்கு தான் கேட்கலையோ என்னமோ. நீ காதை நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்து நில்லு. எவ்வளவு கொழுப்பு இருக்கு உங்க எல்லாருக்கும். எல்லாமே கிளாஸோட சேர்ந்து என்ன டீச்சர் கிட்ட மாட்டி விடணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த கிளாஸுக்கு வந்ததுல இருந்து உங்க யாருக்குமே என்ன பிடிக்கவே கிடையாது. அதுவும் நானும் நல்லா படிப்பேனா, அதான் நான் ஒரு போட்டியாவே உனக்கு இருந்திருக்கும் போல. அதுக்காண்டி தான் நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க பூமாரி. சே, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே நீயே வந்து பேச வந்தாலும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்கோ. நீ உண்மைதான் பேசுவேன்னு நினைச்சு தானே டீச்சர் உன்கிட்ட கேட்டாங்க. ஆனா இது நீ டீச்சருக்கே பண்ற துரோகம் பாத்துக்கோ. நீ போய் புளூனியா இருக்க. ஐயோ, இவ என்ன அழறா? அசோக், அதான் நான் முதல்ல சொன்னேன். சரி சரி விடுங்க. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? வேற கொஸ்டின் ஏதாவது கேளு. அப்பாடா, பூமாரி எப்படிதான் உண்மையை மறைச்சாலோ தெரியல. நல்ல வேலை இல்லன்னு வை, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் மாட்டிருப்பேன். அநேகமா எனக்கு 4 தோசை விழுந்திருக்கும் முதுவோட. பூமாரி பரவாயில்லையா? நம்மள விட்டு கொடுக்காம பேசுறாள. அவளுக்கு இன்னைக்கு நம்ம வச்சிருக்க சாக்லேட்ல ஒண்ணு கொடுத்துட வேண்டியதுதான். என்ன இந்த திட்டு போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அறிவே இல்லைன்னா உனக்கு. இப்படி போய் சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு இல்ல நானும் என்னைக்கு நானும் நீ மாட்டிதான் அவ பாத்துக்கோ. உனக்கு ஒண்ணுமே படிக்கவும் வராது, ஒண்ணும் தெரியாது. அத ஒண்ணு நீ சொல்லாத, கிளாஸே சொல்லுது நான் உன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணேன்ட்டு வந்துட்டா. அதான் பொய் தானே. இப்படி பொய் சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? ஓஹோ, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீ என்ன இந்த கிளாஸோட லீடரோ? உன்னை யாரு இன்னைக்கு கொஸ்டின் கேட்க சொன்னா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்க வேண்டியனா? நாங்க கிளாஸ்ல எல்லாம் டீச்சர் கிட்ட யாருக்கிட்டையும் மாட்டி விட மாட்டோம் உன்ன மாதிரி. அதுக்குன்ட்டு டீச்சர்ட்ட இப்படி பொய் சொல்றீங்களா? அதெல்லாம் நாங்க அப்படிதான் சொல்லுவோம். போய் இடத்துல போய் உட்காரு. இனியாச்சும் எங்க கிட்ட வாழை கொஞ்சம் சுருட்டி வச்சுக்கோ. இல்லன்னு வை, இப்படிதான் நடக்கும் உனக்கு. அதானே? இங்க பாரு, இனி ஒழுங்கா நடந்து கூட பாத்துக்கோ. எங்க கிட்ட கொஸ்டின் கேக்குறேன், அதை கேக்குறேன், இதை கேக்குறேன்ட்டு புக்கை தூக்கிட்டு வந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இனி யாருக்கிட்டையும் நான் பேசவே மாட்டேன். உங்க யாருக்கிட்டையும். ஏன் ஐஷு, நீ கூட வாய் திறக்கல? என்கிட்ட டீச்சர் கேட்கவே இல்லையப்பா. அப்போ நீ கேட்டதான் வாய் திறந்து சொல்லுவியா என்ன? கேட்காம சொன்னா என் பேச்சு யாராச்சும் நம்புவாங்களா? எல்லாருமே தீபிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. 3 பேரோட சப்போர்ட் எங்க இருக்கு, யார் சப்போர்ட் எங்க இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்குன்னு நீயாச்சும் என் பக்கம் நின்றுக்கலாம்ல. நீ ஒரு வார்த்தை டீச்சர் கிட்ட சொல்லிருந்தா டீச்சர் கூட நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அதான் டீச்சர் முடிச்சிட்டாங்கல்ல, நீ ஏன் பேசிட்டு இருக்க? அப்போ இடத்துல போய் உட்காரு.